உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் குடும்பம். உங்கள் பணத் தேவையை குரு பகவான் பார்த்துக் கொள்வார். இம்மாதம் முழுவதும் வருமானம் ஸ்திரமாக இருக்கும். 14ஆம் தேதி வரை சுக்கிரனும் உதவிகரமாக சஞ்சரிப்பது பல நன்மைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயின் நிலையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தக்கூடும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த மார்கழி மாதம். அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தும். உத்தியோகம். லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவான் ஆட்சி புரிவதால் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். தற்போது நடைபெறும் தசா மற்றும் புக்திகள் அனுகூலமாக இருந்தால் சிறு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். தற்காலிக பணியில் உள்ளவர்கள் தங்கள் பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேச ராசியினருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். லாபகரமான மாதமாகும் இந்த மார்கழி மாதம். உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாம். விற்பனையை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம். புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். மக்களிடையே செல்வாக்கு உயரும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாகும். அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை தயாரிக்கலாம். லாபம் கிடைக்கும். அரசியல் துறையினர். மார்கழி 14ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. 3ஆம் வாரத்திலிருந்து கட்சி தொண்டர்களிடமிருந்து எதிர்ப்புகள் உருவாகும். உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்களாலேயே பிரச்சனைகள் ஏற்படும். கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் உருவாகியுள்ளது. எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். மாணவ மணிகள். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும். 17ஆம் தேதி கிரகங்கள் சற்று அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுவதால் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குழப்பங்கள் ஏற்படக்கூடும். தேவையில்லாத கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும். விவசாயத்துறையினர். தற்போது பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் விரயமாகும். பெண்மணிகள். கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக உள்ளன. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலையளிக்கும் பிரச்சனை ஏதும் ஏற்படாது. இருப்பினும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை உருவாகக்கூடும். பரஸ்பர அந்யோன்யம் குறையும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். மார்கழி 12 பிற்பகல் முதல் 14 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.